ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி மூலமாக பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஆக்சிஸ் பேங்குக்கான பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை தான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி விஎல்இஸ்க்கு ஆக்சிஸ் பேங்க் அண்டு பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக பேங்கிங் கரஸ்பாண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதுக்கான கூகுள் லிங்க்கை வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிங் கரஸ்பாண்ட் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் சென்டருக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான லோனுக்கான லீடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் கரஸ்பாண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, ஸோ இதை பற்றி நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பேங்கிங் கரஸ்பாண்ட் கிடைக்கணும்னா அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் வந்து டிரான்சாக்ஷன் கவுண்ட் வந்து ஆவரேஜாக வந்து 60 இருக்கணும், 60 டிரான்சாக்ஷன் இருக்கணும் 6 மந்த்துக்குள்ளே. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டாக இருக்கணும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது இருக்கணும், இது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கினா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாவதாக வந்து ஆக்டிவ் இன் லோன் பஜார் வித்தின் மினிமம் 30 லீட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோன் பஜார்ன்றது பார்த்திங்க சிஇசியில் அதில் வந்து மினிமம் வந்து 30 லீடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஞ்சாவதாக இதில் வில்லிங் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி கிடச்சதுலேருந்து நீங்கள் 25 நாளுக்குள்ள வந்து 25 மினிமம் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 லோன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்தில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா மினிமம் வந்து 200 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்தாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ பிசி இன் சிஇசி ஆர் ப்ரைவேட் வெண்டர் அஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஇசி இல்லைன்னா ப்ரைவேட் வெண்டர் மூலமாக வந்து எந்த ஒரு பேங்கிங் கரஸ்பாண்டும் வச்சுருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாதிரி எதுவும் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிசி பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஏழாவதாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லொக்கேஷன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் இன் த லிஸ்ட் கேன் பி அப்ளைட். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய லொக்கேஷன் டிஸ்ட்ரிக்ட், ஸோ அதில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங் டு ஓப்பன் ஓடி அக்கௌண்ட் ஃபார் பிஓஐ வித்தின் 20,000 30,000 டிபெண்டிங் ஆன் பிரான்ச் ஆஃப் பிஓஐ. அதாவது பார்த்தீங்கன்னா பிஓஐயில் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடி அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து 20,000 30,000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சை பொறுத்து சேஞ்ச் ஆகணும்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பேங்கிங் கரஸ்பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து உங்கள்கிட்டருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதர் ப்ராசஸ் எல்லாம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பிசியோட கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆக்சிஸ் பிசி ஆடிஷன் ஃப்ரம் டிஎன் அண்டு பாண்டிச்சேரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட விஎல்இ நேம், ஸோ உங்கள் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிஇசி ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆல்டர் மொபைல் நம்பர், ஸோ இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஏபிஎஃப் சர்டிஃபிகேட் அவைலபிளான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து தேவைப்படக்கூடியது. ஸோ இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பிவிஆர். ஸோ இது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி டிரான்சாக்ஷன் இன் 3 மந்த்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் லாஸ்ட் 3 மந்தில் வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. 0 to 50 நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 51 to 100 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 100 to 300 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. above 300 அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுடைய டிரான்சாக்ஷன் பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி அதர் பிசி வித் ப்ரைவேட் வெண்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அவுட் சைட் சிஎஸ்சி தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் கிட்ட பேங்கிங் கரஸ்பாண்ட் எடுத்திருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வேறு வெண்டார்கிட்ட வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி மூலமாக பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஷோ ஆகக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிங் கரஸ்பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்கன்னா மட்டும் பேங்கிங் கரஸ்பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பிரான்ச் கோடு கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி தான் ஆகணும். என்டர் ஒன்லி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டு அந்த பேங்க்கோடைய பிரான்ச் கோட் வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பிரான்ச் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோட் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதில் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஸ் பிரான்ச்சோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதிலே வந்துடும். ஸோ அந்த பிரான்ச் நேம்லாம் வந்து கரெக்டாக பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு பிரான்ச், உங்களுடைய சிஎஸ்சி சென்டர்லேருந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு கேட்டிருக்காங்க. சுட் பி லெஸ் தென் 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 15 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச் என்னவோ அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் எனி அதர் பிசி வித் சிஎஸ்சி, நீங்கள் சிஎஸ்சி மூலமாக வேறு எதுவும் பேங்கிங் கரஸ்பாண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து விஎல்இயோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடியை போட்டுட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோடைய கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கான கூகுள் ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிப்பேங்க. பேங்க் ஆஃப் இந்தியா நியூ கோட் வேகன்சி தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி 2021 சொல்லி உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே அதேமாதிரி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான். விஎல்இ நேம், உங்களுடைய சிஎஸ்சி ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ வில்லேஜ் நேம் வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, ஸோ அதையும் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டலுடைய டிரான்சாக்ஷன் கவுண்ட் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு 6 மந்தோடது. அபோவ் 600னா 600, 500 to 600னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 to 500னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 150 to 300னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஸ் தென் 150னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஏபிஎஃப் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கரண்ட்டாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை எஸ்ஆர் நோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெதர் எனி சிபில் டிஃபால்ட்னு கேட்டிருக்காங்க. ஓவர் டியூ, ரைட் ஆஃப், ஸ்கோர் லெஸ் தென் 710, ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவைலபிள் பிரான்ச்சஸ் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பிரான்ச் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ திருப்பூர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்தெந்த பிரான்ச் கொடுத்துருக்காங்கன்னு திருப்பூர், எஸ்எம்இ, உடுமலைப்பேட்டை, ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் கோடு கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி போட்டு அதுக்கான பிரான்ச் கோடை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த பிரான்ச் கோடை வந்து யுவர் ஆன்சர் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூ ஹேவ் எனி அதர் பேங்க் பிசி வித் சிஇசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து சிஇசியில் எதுவும் பிசி பாயிண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. ஸோ எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஆன் பிரான்ச் டு விஎல்இ சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சென்டரில் இருந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 5 கிலோமீட்டர்னால் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 to 10னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 15 to 20 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரான்ச் டு உங்கள் சென்டருக்கான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோஸ் விஎல்இ ஹேஸ் டேக்கன் பிசி அவுட் சைட் சிஇசின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சிஇசி இல்லாமல் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட்டில் வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் எடுத்திருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோஸ் விஎல்இ ஹேஸ் அதர் பேங்க் பிசி த்ரோ சிஇசின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சிஇசி மூலமாகவும் வேறு ஏதாச்சும் பேங்கிங் கரஸ்பாண்ட் எடுத்திருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான பிரான்ச் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேங்கிங் கரஸ்பாண்டுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஎஸ்சி விஎல்இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் பிசிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டெக்னிக் இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆன்போர்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்கலாம், மொபைல் நம்பர் வந்து மிஸ்மேட்சாக இருக்கலாம். ஸோ இந்த இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வந்து பெண்டிங்கில் இருக்கலாம்.
ஸோ இந்தமாரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி வந்து ஆன்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ராப் டவுன் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பிசிக்கான ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் அந்தந்த பேங்க்குக்கான சிஎஸ்சி பேங்கிங் கரஸ்பாண்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து மேப்பிங் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் இன்னொரு பேங்கிங் கரஸ்பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி சைடு மூலமாக வந்து பண்ணி கொடுக்க முடியாதுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 4th என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு பே ஆர்டி சர்வீசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டி டிவைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆக்சிஸ் பேங்க் அண்டு பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் ரீச் டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். உங்களுக்கு இது ரிலேட்டடாக வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் மூலமாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கான பேங்கிங் கரஸ்பாண்டுக்கு வந்து ஆன்போர்டிங் ஆகிக்கோங்க. இது வரைக்கும் என்கிட்ட பேங்கிங் கரஸ்பாண்டே இல்லை, நான் சிஎஸ்ஐடி வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் எடுத்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பேங்கிங் கரஸ்பாண்ட் வச்சுருக்கிறவங்க வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த பேங்கிங் கரஸ்பாண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மினி பேங்க் மாதிரி வந்து ரன் பண்ண முடியும். சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோன் லீடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் இந்த பேங்க் மூலமாக வந்து பண்ணப்போ புதுசாக வந்து நான் சிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைனா ஆல்ரெடி நான் ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து பேங்கிங் கரஸ்பாண்ட் தேவைப்படுறதா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஐடென்டிஃபையாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோவாக வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் எடுத்து பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.